கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலைவாய்ப்பு விளம்பரம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே தான் வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கோயம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு இருக்குது. இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது, டெம்பரரி பேசிஸில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்சுவல் பணியிடங்கள், சரிங்களா. ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். 18/7/2025 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சின்ட்டு பார்க்கலாம். வேக்சின் கோல்டு செயின் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதாவது பிஇ அல்லது பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடித்து 1 வருடம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜெனட்டிக் கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி இன் சோஷியாலஜி, சைக்காலஜி, சோஷியல் ஒர்க், டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்த கேண்டிடேட்க்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபாய் வந்து சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய பணியிடம் என்னென்னா செக்யூரிட்டி கார்டு. 6 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 8,500 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். யூஎல்பி யூஹெச்என் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 96 வேக்கன்சி இருக்குது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். +2 முடிச்சுட்டு 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் வந்து ஏஎன்எம் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். 14,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும், சரிங்களா. இந்த பதவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தற்காலிகமானது. அதே மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும் பொழுதே 11 மாதம் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதற்கான அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நீங்கள் நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட், அதாவது விரைவு தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பலாம். இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் coimbatore.nic.in வெப்சைட்டில் இருக்குது. அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணணும், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்ளிகேஷனையே என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும். உங்களுடைய அட்ரஸும் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய சர்டிஃபிகேட்ஸு, மார்க் ஷீட்ஸு இதெல்லாம் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்கக்கூடிய கேண்டிடேட் கண்டிப்பாக கம்யூனல் சர்டிஃபிகேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதற்கு பதிலாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் குடும்ப அட்டை இல்லைனா வந்து ஆதார் கார்டு வைக்கலாம், சரிங்களா. ஒன்ஸ் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட்டு இல்லைனா ரிட்டன் டெஸ்ட்டோடைய டேட் வந்து வெளியிடப்படும், சரிங்களா. இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. ஒப்பந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் காலி பணியிடங்களை வந்து நிற்பதற்கான அப்ளிகேஷன் இது தான். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பதவியுடைய பெயர், தந்தை அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, 10th 12th மார்க் ஷீட்டோடைய நம்பரு, அதே மாதிரி என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியினுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர், ஆதார் கார்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில். உங்களுடைய முகவரி, நிரந்தர முகவரி மற்றும் தற்காலிக முகவரி கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பிளேஸு போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து இதற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.